ஏமா நானும் சாந்தியும் கோயிலுக்கு போறோமா? ஏமா நானும் சாந்தியும் கோயிலுக்கு போறோம். ஏமா நானும் சாந்தியும் கோயிலுக்கு போறோமா? அதான் கோயிலுக்கு போடான்னு தெரியுதுல, பின்ன என்ன ஊருக்கே கேக்குற மாதிரி கூவிக்கிட்டு இருக்க? யாருக்கு கேட்கணும்னு இப்படி கூவுற? ஏலே, கேக்குறவங்களுக்கு கேக்கும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் எதுக்கு அது கூவிட்டு போறேன்? உனக்கு என்ன? எனக்கு என்னமோ நீ பண்ற எதுவும் சரியில்லை. நான் ஆச்சுக்கிட்ட சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு. ஏன் சாந்தியும் உன் கூட வரானா? எல்லாரும் அங்க போய் கதை அடிக்கப்படிய அப்படித்தானே? ஏலே, உங்க ஆத்தா என்னமோ கடலை மிட்டாய் வாங்கி வச்சிருக்கனாலே போய் தின்னு போ. என்ன விஜய சொல்ற? கடலை மிட்டாயா? பாக்கெட்டோடயா? எங்க அம்மா சொல்லவே இல்லையே. ஐயோ, மொட்டை மாடியில போய் உட்கார்ந்து தின்று போல. சரி, நான் போய் பார்க்கறேன். நீ சட்டை புட்டுன்னு கோயிலுக்கு போயிட்டு வா, சரியா? சரில. ஏ சாந்தி, சீக்கிரம் வா. இந்த விஜய என்னத்துக்கு இப்படி கத்திக்கிட்டு போறா? அதுவும் நம்ம வீட்டு வாசல்ல. இவ கத்திக்கிட்டு போன உடனே பிரகாஷும் வண்டி எடுத்துட்டு போறானே. பெரிய மாட்ட சொல்லுவோம், ஏதோ விஷயம் இருக்கு. இவ்வளவோ அங்க போய் பிரகாஷ் அண்ணாட்ட பேசுறதுக்கு தான் போறாளுவோன்னு நினைக்கிறேன். என்னடி சொல்லுத? என் மவனா பைக் எடுத்துட்டு போனா? எனக்கும் கொஞ்ச நாளா அந்த சந்தேகம் தான் இருந்துச்சு. ரெண்டு பேரும் மொட்டை மாடியில இருந்து கிக்கி பிக்கின்னு அக்காளும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு பல்ல காட்டுறதும், இவன் ஜன்னல்ல நின்று மேல பாக்குறதும் நானும் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு சந்தேகம் தீந்துரும்ல. எவ வீட்லயாவது விளக்கு மரம் வாங்கு. இன்னைக்கு சாத்துல அவளுக்கு இருக்கு. என் கண்ணால பார்த்தேன் பெரியம்மா. அந்த விஜயா 2-3 தடவை நானும் சாந்தியும் கோயிலுக்கு போறோம்னு சிமிட்டிக்கிட்டு போனா. அப்பவே எனக்கு சந்தேகம்தான். உடனே இவன் பைக் எடுத்துட்டு பின்னாடியே போறான். அப்ப என்ன அர்த்தம்? வா, இன்னைக்கு நேர்ல போய் பாத்துறோம். இந்த டெய்ஸி வீட்ல விளக்கு மாத்த தூக்கிட்டு வரேன். இன்னைக்கு அவளுவ 2 பேரையும் கட்ட வாரியல வச்சு பிக்கிற பீயல என் மவன் பின்னாடி அவ்வளவ அலையக்கூடாது. ஒத்த மவனை பெத்து வச்சிருக்கேன், நல்லா இழுத்துட்டு போலான்னு அலைதாழ்வளோ. ஆத்தாக்காரி 5 பிள்ளைல பெத்தா, இப்போ எங்கேயாவது ஓசில எவனையாவது கட்டலான்னு ஓடிக்கிட்டு அலைதாழ்வோ. இன்னைக்கு இருக்குடி அவளுக்கு கச்சேரி. இந்த டெய்ஸி வீட்டு விளக்கமாறு இது பிய சாத்திட்டு 1க்கு 2 அவளுக்கு வாங்கி கொடு. என்னாச்சு? என்னதுக்கு இப்படி விளக்குமாறு கையுமா நிக்கிற? நான் ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். இவ்வளவோ ஓசியில திருட்டுத்தனமா கல்யாணத்தை பண்ணி வீட்டுக்குள்ள புகரலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்காளுவோ. இன்னைக்கு அவ்வளவோ மட்டும் என் கையில சிக்கட்டும், கையும் களவுமா பிடிச்சுக்கிட்டு அப்புறம் கோட்டையை அறுக்கிறனா இல்லையான்னு பாரு. அப்படி யாரு இருக்கா இந்த தெருல? அதான் அந்த கற்பகம் 1க்கு 5 பிள்ளைல பெத்து வச்சிருக்கால. ஓசில எவன் தலையிலையாவது கட்டலான்னு நினைச்சாலோ என்னமோ. அவ மவுளுவ 2 பேரும் கடைசியில 2 குரங்கு ஒருக்க, அதுவ 2ம் வீட்டு வாசல்ல நின்று கோயிலுக்கு போறேன்னு கத்திக்கிட்டு போச்சுவலாம். இவன் பின்னாடி பைக் எடுத்துட்டு போனானே. என்ன சொல்லுதே நம்ம கற்பகம் பிள்ளைல? அதுவ குனிஞ்ச தலை நிமிராம அங்கிட்டும் இங்கிட்டும் போவோமே. இப்படி தெரியாம பழி போடாத. அவளே பாவம், புருஷன் இல்லாம 5 பிள்ளைகளும் கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கா. நீ எதையாவது பழி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு வர்ற சம்பந்தமும் தட்டி போயிடாம. ஆமா, எனக்கு என்ன பழி போடணும்னு ஆசையா? கண்ணால பார்த்தவ சொல்றாள்ல, இப்ப கோயில்ல போய் பாக்குறேன், அப்புறம் இருக்கு அவளுக்கு. சரி, என்ன ஏதுன்னு பார்க்காம பேசாத, முதல்ல போய் பாரு. யாத்தா, ஆடுகாலி என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு போறா? இந்த பிள்ளைகள் கையில சிக்கிச்சு பம்பைய பிய்யன்னு பிச்சிருவாளே. முதல்ல போய் கற்பகத்திட்ட சொல்லுவோம், என்ன ஏதுன்னு தெரியலையே. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? உனக்காக தான் ஆசையா டவுன்ல பார்த்து வாங்கிட்டு வந்தேன், வாங்கிக்க. என்னது இது? நீங்க பிசாட்டி எதையாவது வாங்கிட்டு வந்து தந்தா நான் எப்படி வீட்டுக்கு கொண்டு போறது? எப்படி கொண்டு போறது? கைட்டு தான் கொண்டு போகணும். இந்தா வாங்கிக்க. அதெல்லாம் சரிதான், ஆனா என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். வீட்டுல போய் ஓபன் பண்ணி பாரு,
உனக்கு பிடிக்கும், வாங்கிக்க. நேற்று சாயங்காலம் மொட்டை மாடிக்கு வர சொன்னனே, ஏன் வரல? ஐயோ, எங்க அம்மா வர நிறைய வேலை வச்சிருந்துச்சு. வரிசையா அது செய்ய இது செய்யன்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருந்துச்சா, நேரம் ஆயிட்டு. 1/2 மணி நேரம் கழிச்சு நான் வந்தேன். ஆனால் நீங்கள் இல்லை. அதுக்குள்ளேயும் என் ஃப்ரெண்டு வந்துட்டான். வேற என்ன பண்றது? அவசர அவசரமா வெளியே கூப்பிட்டான். சரின்னு கிளம்பி போயிட்டேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா? வெயிட் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் நான் மட்டுமா இருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 1/4 மணி நேரம் உட்கார்ந்து இருந்திருப்பேன். அப்புறம் பசங்க வந்துட்டாங்க. சரின்னு இறங்கி கீழே போயிட்டேன். காலேஜ்ல உன்கிட்ட பேசலான்னு வந்தா நீ பிசாட்டி கிளம்பி போயிட்ட. அது எப்படி பேச முடியும்? என் அத்தை பொண்ணு வேற கூடவே இருந்தா. பின்ன வீட்டில் போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுவலாம். ஏங்க, சும்மா சும்மாலாம் பேச முடியாது. முதல்ல எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் முடியணும். அப்புறம்தான் நாம் பேசினாலும் தைரியமாக பேச முடியும் தெரியுமா? யாராவது பார்த்துட்டாங்கன்னா அம்பிட்டு தான். அதுலேயும் உங்கள் அம்மாவை கண்டாலே எனக்கு பயம் அப்படியே தொத்திக்குது தெரியுமா? நேற்றெல்லாம் என்னன்னே தெரியல. உங்கள் அம்மா சும்மா பார்த்தா கூட முறைச்சி முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்கு தெரியுமா? எங்க அம்மா பார்வையே அப்படித்தான். அது சரி, நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறது உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னை உங்கள் வீட்டு மருமகளா ஏற்றுக்குமா? அதப்படி ஏத்துக்கும். எங்க அம்மா அவங்க அண்ணன் மகனை கெட்டணுன்ட்டு நிக்குது. எங்க அப்பா அவரோட தங்கச்சி மகளை கெட்டணுன்ட்டு நிக்கிறாங்க. ஏற்கனவே 2 பேருக்குள்ளேயும் ஏக போட்டி. இதுல நான் ஒண்ணு விரும்புறேன். எல்லாம் சண்டையோட தான் நம்ம கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கட்டிக்க கூடாதுன்னு சொன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க கட்டிக்க கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. சொன்னா கேக்குறது யாரு? உன்னை விட எனக்கு நல்ல பொண்ணு எங்க கிடைப்பா? என் மனசு பூரா நீ தான் இருக்க. எப்பவும் ஓ ஞாபகமா தான் இருக்கு. நீ தான் என்னை கண்டுக்க மாட்டேங்கிற. நான் எப்படி உன்னை கண்டுக்காம இருக்க முடியும்? என் மனசு பூரா நீங்கள் தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஆம்பளை. சொல்லிடுறீங்க. நான் எப்படி சொல்கிறது? எப்படி சொல்றது? வாய்ட்டு தான் சொல்லணும். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்போல்லாம் உங்ககிட்ட என்னெல்லாமோ பேசணும்னு நினச்சிட்டு வருவேனா, ஆனால் படபடப்பில் எல்லாமே மறந்து போயிடுது. நான் என்ன செய்யட்டும்? ஐ லவ் யூ சாந்தி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படித்தான் எனக்கும் தோணுது. ஆனா நாம பேசுறதுக்கான சந்தர்ப்பமே சரி வர இருக்க மாட்டுக்கு. என்ன செய்யறது? என்னால உங்க அக்காமாருக்கு கல்யாணம் எதுவும் நின்று போயிடக்கூடாதுன்னு பயமாவும் இருக்கு. உன்னை அடிக்கடி பார்த்து பேசவும் தோணுது. ஆனா உங்க வீட்டுல நம்மளால எதுவும் இடைஞ்சல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வேற என்ன பண்றது? எங்க அம்மா ஒரு பக்கம், உங்க அம்மா ஒரு பக்கம். அதனால நமக்குள்ள பேசுறதுக்கான டைமே ரொம்ப கம்மியா இருக்கு. இனிமெல்லாம் பக்கம் பக்கமா லெட்டர் எழுதி கொண்டு வரேன். நீனும் உன் மனசுல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதி கொண்டு வா, சரியா? ஏன் உங்க அம்மா கிட்ட மாட்டவா? அதெல்லாம் மாட்ட மாட்டேன். நான் ரொம்ப சீக்கிரட்டா வச்சுக்குவேன். சரி, என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டேன்? இட்லி தான் சாப்பிட்டேன். ஏன் உன் கையால அத்தானுக்கு ஏதாவது ஆசையா சமைச்சு தரியா? அதெல்லாம் ஆசையா தான் இருக்கு. ஆனா எப்படி சமைச்சு எடுத்துட்டு வர்றதுன்னு தான் தெரியல. காலேஜுக்கு வரும்போது டிஃபன் பாக்ஸோட கொண்டு வா, நான் வாங்கிக்கிறேன். சரி, நீங்க எனக்காக ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆனா நான் உங்களுக்காக கொடுக்கறதுக்காக ஒண்ணுமே கொண்டு வரலையே. அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். ஆனா நீ நினைச்சா ஒண்ணு மட்டும் கொடுக்கலாம். என்னது? ஒன்று மட்டும் கொடுக்கவா? ஒரு அரை தான் கொடுப்பேன், பரவாயில்லையா? அதானே, மனசு வைக்கவே மாட்டீங்களே. சரி சரி, போனா போகுது, விடு விடு, பாத்துக்கலாம். இன்னும் நேரம் இருக்குல்ல, வாங்குறப்ப வாங்கிக்கிறேன். ரொம்ப தான் ஆசை. சரி சரி, யாராவது பாத்துற போறாங்க. நான் கிளம்புறேன், நீங்களும் கிளம்புங்க. டேய் பிரகாஷ், உங்க அம்மா வாரியில தூக்கிட்டு நேரா இங்கதான் வந்துகிட்டு இருக்கு. கோவத்துல யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க போல. எங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சு, உடனே கிளம்பு. என்னடா சொல்ற? எப்படி எங்க அம்மாக்கு தெரிஞ்சிச்சு? அதான் ஓ சின்னப்பா மகளா பெரியப்பா மகளா ஒருத்தி இருக்காளே, அவதான் போட்டு கொடுத்துட்டா. விஜய் என்னமோ ரோட்ல நின்று கத்திக்கிட்டு இருந்திருப்பா போல. அதை கேட்டுட்டு உடனே உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டு 2 பேரும் இங்க தான் வர்றாங்க. சீக்கிரம் கிளம்புங்க.
அச்சோ, அவ்வளவுதான், நான் இன்னைக்கு தொலைஞ்சேன். ஏங்க, நான் கிளம்புறேன். சரி சரி, நீ பயப்படாத, வந்தா நான் பாத்துக்கிறேன், நீ பின்னாடி கூட கிளம்பு. ஐயோ, விஜயா வேற நின்னுட்டு இருக்காளே. ஏங்க, உடனே விஜயாவை அனுப்பி விடுங்க. ஏமா விஜய பின்னாடி போயிட்டு அனுப்போ. ஏய், ரொம்ப தேங்க்ஸ்டா. இல்லனா இன்னைக்கு எங்க அம்மா மானத்தை வாங்கியிருக்கோம். பாவம் சாந்தி என்னால எங்க அம்மா கிட்ட கிளி வாங்கியிருப்பா. இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியலடா. நானும் சாந்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறோம். ஆனா எங்க அம்மா அதை புரிஞ்சுக்காது. தேங்க்ஸ்டா. உங்க அம்மாக்கு நான் நன்றி சொன்னேன்னு சொல்லு. பரவாயில்லடா, ஏற்கனவே எங்க அம்மாக்கு உங்க விஷயம் தெரியும் போல. அதான் என்கிட்ட சொல்லி உடனே பிரகாஷ் அங்க நின்னானா, அவனை அங்கிட்டாக்க போக சொல்லு, அவ ஆத்தா வாரியில தூக்கிட்டு வர்றான்னு சொல்லிச்சு. அதான் முடியாந்தேன். சரிடா, வா. அப்ப நம்மளும் பின்னாடி கூடயே போயிருவோம். ஆமாடா, நான் இங்க நின்னாலும் சந்தேகம் வந்துடும். வா. ஏட்டி, என்ன நின்னுகிட்டு இருக்க? மூளை முடுக்கு விடாம தேடு. இன்னைக்கு நம்ம கையில சிக்கனும். அவ்வளவுதான். எவ்வளவு திமிரு இருந்தா என் மவனுக்கு சிக்னல் கொடுத்துட்டு வருவாளுவோ. சிக்னலா கொடுக்கறாளுவோ சிக்னலே. அவ்வளவு வாய்வள உடைக்கனா இல்லையான்னு பாரு. என்ன பெரியம்மா, ஆளையே காணும், ஓடி போயிருப்பாளுவளோ? அவ்வளவு நிஜமாவே கோயிலுக்கு வந்துட்டு போயிருப்பாளுவளோ என்னமோ. நீ யாரா குறையா பார்த்துட்டு சொன்னியா? இருந்தா இங்கே தானே இருக்கணும். இல்ல இன்னைக்கு நாம வாரத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஓடிட்டாளுவளா? இன்னைக்கு இல்லைனாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் என் கையில சிக்காமலா போவாளுவோ? அன்னைக்கு அவ்வளோ பம்பைய அக்கு வேற ஆணி வேற ஆயிரனா இல்லையான்னு பாரு. நான் கண்டிப்பா சொல்றேன், அண்ணங்கிட்ட பேசதான் வந்திருக்காளுவோ. நாம வாரத்தை தெரிஞ்சுதான் ஓடி போயிட்டாளுவோன்னு நினைக்கிறேன். ஆதாரம் இல்லாம அவ ஆத்தாக்காரிக்கு பேச முடியாது. அவ 1008 சட்டம் சொல்லுவா. என்னைக்காவது ஒரு நாள் கையும் களவுமா சிக்காமலா போவாளுவோ? அன்னைக்கு வச்சிருக்கேன் கச்சேரிய. நட வீட்டுக்கு. சரி பெரியம்மா, வா. வசமா சிக்குவாளுவோன்னு பார்த்தா ஓடிட்டாளுவோ திருட்டு கழுதைங்க. இருக்கட்டும் டி, என்னைக்காவது ஒரு நாள் கையில சிக்காமலா போவாளுவோ? அன்னைக்கு இருக்கு.